இவ்வளோ உடுப்பு வச்சிருக்காரு ஃபாதர். என்னன்னு போய் கேட்போம். ஃபாதர், ஏன் கலர் கலராக இவ்வளோ உடுப்பு வச்சிருக்கீங்க ஃபாதர்? என்ன ஃபேஷன் ஃபெரல்டா இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க? அங்கே வைங்க, நான் வரேன். இந்த பல வர்ணங்களில் இருக்கும் திருப்பலி ஆடைகள் கெவின் திரு வழிபாட்டு காலத்தை பொறுத்து மாறிட்டு இருக்கும். அந்த திருவழிபாட்டில் இருக்கிற காலத்தில் இருக்கிற மூடு அது நமக்கு நினைவுபடுத்தும். ஊதா, பர்பிள் நிறம். திருவருகை காலம், தவக்காலம் இரண்டுக்கும் நாங்கள் பார்ப்போம். திருவருகை காலம் திருச்சபையின் திருவழிபாட்டின் ஆரம்பம். அது நம்மை கிறிஸ்துவின் பிறப்பிற்கு இட்டுச் செல்கின்றது. மகிழ்ச்சியாக நாங்கள் ஆயத்தம் செய்யும் காலம். பாவத்தையும் நினைப்போம், ஆனால் மகிழ்ச்சியோடு இயேசுவின் பிறப்பை நாங்கள் கொண்டாடுவதற்கு இந்த காலம் உதவி செய்யும். அதே போல தவக்காலத்தில் இந்த ஆடை அணிவோம். இந்த தவக்காலத்தில் நாங்கள் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு உள ரீதியாக உடல் ரீதியாக தபம் செபம் தானம் செய்து நாங்கள் நம்மை ஆயத்தப்படுத்தப்படுது இந்த ஆடையை நாங்கள் அணிவோம். ரோஸ் மில்க். இதென்ன பிரதர்? மில்க் இல்ல, ரோஸ் கலர். ஓகே, பிங்க் கலர். இது ஒரு அபூர்வமான வர்ணம். 2 வாட்டி தான் நம்ம பாவிப்போம் ஒரு வருஷத்துல. ஒன்று திருவருகை காலம், மற்றது தவக்காலம். தவக்காலத்தில் 4ஆம் வாரத்திலும் திருவருகை காலத்தில் 3ஆம் வாரத்திலும் நாங்கள் பாவிப்போம். காரணம், அந்த காலத்தின் அந்த ஆயத்தத்தின் அரைவாசியை நாங்கள் முடித்து விட்டோம். மகிழ்ச்சியாக இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகின்றோம். தவம், கஷ்டங்கள், துன்பங்கள் என்றும் இருப்பதில்லை, அது முடிவுக்கு வரும். கிறிஸ்துவின் பிறப்பில் முடிவுக்கு வரும், கிறிஸ்துவின் உயிர்ப்பில் முடிவிற்கு வரும். இது மகிழ்ச்சியான வர்ணம். ரோஸ் மில்க் இல்லை. அப்போ இது சோகத்துக்கு, இது சந்தோஷத்துக்கு அப்படியும் வைக்கலாம். இல்லாட்டி இது ஆயத்தத்துக்கு, இது சந்தோஷம். ஸோ தவக்காலத்துக்கு அப்புறம் என்ன போடுங்க ஃபாதர்? தவக்காலம் முடிவது உயிர்ப்பு ஞாயிறோடு. உயிர்ப்பு ஞாயிறிலிருந்து நம்ம கூடுதலாக கோல்ட் கலர், அதாவது தங்க கலர் அல்லது ஒயிட் வெள்ளை கலர் யூஸ் பண்ணணும். அது உயிர்ப்பின் அறிகுறி, வெற்றியின் அறிகுறி. அது பாஸ்கா காலம் முழுவதுமாக நாம் அந்த கலரை பாவிப்போம். அதுபோல இயேசுவின் பெருவிழாக்கள், ஏதாவது திருவிழாக்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் இந்த வெள்ளை அல்லது கோல்டு கலர் பாவிப்போம். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் பச்சை உடுப்பு தான் போகிற மாதிரி இருக்குது. குட். வருஷத்தில் 54 வாரங்கள் இருக்கு, அப்படித்தானே? அந்த 54 வாரங்களில் 32 வாரங்கள் 34 வாரங்கள் நாங்கள் பச்சை பாவிக்கின்றோம். அதாவது கிறிஸ்மஸ் காலம், நத்தார் காலம் முடிந்த பிறகு பச்சை ஆரம்பிக்கும். அது இயேசுவின் திருமுழுக்கின் பிறகு ஆரம்பிக்கின்றது. அதே போல பாஸ்கா காலம் முடிந்த பிறகு, பெந்தகோஸ்தேக்கு பிறகு நாங்கள் பச்சை உடுப்பை ஆரம்பிப்போம். அது எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு, வளர்ச்சி, இறைவனது அன்பு எப்பொழுதும் நம்முடன் இருப்பதை நமக்கு எடுத்துக்காட்டு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஃபாதர், இந்த கலர் ரொம்ப பயங்கரமாக இருக்கு ஃபாதர். பெரிய வெள்ளின்னு நான் நினைக்கிறேன். இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து குருத்து ஞாயிறு, பெரிய வெள்ளி 2 நாட்கள்னு பார்ப்போம். அதுபோல் மறை சாட்சிகள், வேத சாட்சிகள், வேதத்திற்காக உயிர் கொடுத்தவர்களின் இரத்தத்தை நினைவு கூர்ந்து அவங்களோட திருவிழா நாட்களில் பாய்வோம். அதே போல் இது பரிசுத்தாவியை நினைவுபடுத்துவதா இல்லை. அதனால் பெந்தகோஸ்தே திருவிழா பரிசுத்தாவியின் திருவிழா. பரிசுத்தாவின் நினைவு ஏதாவது ஒரு திருவிழாக்கள் இருந்தால், அதே போல் பரிசுத்தாவை நமக்கு கிடைக்கும் நாள் உறுதி பூசல் நாள். அந்த நாள்லையும் நாங்கள் சிவப்பு பாய்வோம். இதெல்லாம் தனியாக இருக்குது. இது மட்டும் நீல வர்ணம் மரியாளுக்காக நாங்கள் பாவிக்கும் வர்ணம். மரியாள் நமது திருச்சபையின் ஒரு முக்கிய ஒரு நபர். இறைவன் நமக்கு மீட்பை கொடுத்தது மரியாளின் மூலம். ஆகவே மரியாளின் திருவிழா நாட்களில் நாங்கள் நீல வர்ணத்தை பாவிக்கலாம். பேசிட்டு இருக்கிற நேரம் ஆயிட்டு.
பூசைக்கு போகணும். 4வது வாரம் இப்போ, அதனால ரோஸ் வெஸ்மன் எடுத்துட்டு வாங்க. ஓகேயா? ஓகே ஃபாதர். ரோஸா? ஐயோ, ரோஸை காணுமே. இதுவும் ரோஸ் மாதிரி தான் இருக்கு. கெவின் அண்ணா, அது பர்பிள். உங்க ரோஸ் மில்க் இங்க இருக்கு.